சார் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்பாங்க. அந்த பாயிண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் பர்ஃபெக்ட். அவர் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு வச்சுக்கோங்களேன், மக்கள் கவனிக்க மாட்டாங்க. ஓகே, தேவையும் இல்லை. இன்னைக்கு எல்லாமே எஸ்எம்எஸ், சும்மா ஜஸ்ட் ஹாய். இன்னைக்கு ஒரு ஹாய் கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு இது போகிறாங்க, எமோஜிஸ்க்கு மாறிட்டு இருக்கு. முதல்ல பக்கமாக எழுதுனாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் மெசேஜஸ் ஆச்சு, இன்னைக்கு எமோஜிக்கு மாறிட்டு இருக்கு. அவரை பொறுத்த மட்டும் ஹீ இஸ் வெரி கிளீன் அண்ட் கிளியர். நான் என்ன சொல்ல வந்தேன்னு அது சொல்கிறாரு. எந்த இடத்துலையுமே தடம் மாற்றி பேசலை, தவறாக தரவு கொடுக்கல, மன்னிப்பு கேட்கல. இது வரைக்கும் ஒரு 10 வாட்டி பேசியிருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த 10 முறையும் அவர் பேசினது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 முறையும் அவர் சொன்னதில் மாற்றி சொல்லிவிட்டேன், மன்னித்து விடுங்கள், இதை நான் தெரியாமல் பேசிவிட்டேன், இது என் தவறு தான் அப்படின்னு எத்தனையோ தலைவர்கள் கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கேட்கல. அப்போ ஹீ இஸ் வெரி கிளியர் ஃப்ரம் ரைட் டே ஒன் வாட் ஹீ இஸ் டெலிவரிங். நான் கோடான கோடி மக்கள்கிட்ட போய் சேருது நான் பேசுறது, எது பேசினா கரெக்டாக இருக்கும், எது பேசக்கூடாது, எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது. இந்த டாபிக் நான் பேசினா திருச்சி பேசப்படும், தேவையில்லாத கன்ஃபியூஷன். இது பேசினா மக்கள்கிட்ட போகும். அப்போ நான் ஒன்று எடுத்து பேசி அது திருச்சி மக்களுக்கு குழப்பறதை விட அதை ஒதுக்கிட்டு எது சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதை மட்டும் சொல்வோன்ட்டுன்னு ஸ்லோவாக இன்டியூஸ் ஆகிட்டே வர்றாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி.